அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 கப் எடுத்திருக்கேன். இது சப்ஜா விதை, அதில் 1 ஸ்பூன் எடுத்து இந்த டம்ளரில் போட்டுக்கலாம். அடுத்தது இது பாதாம் மிஷினு, அதில் 1-2 மிக்ஸியில் உடச்சி வச்சுருக்கேன். பாதாம் மிஷினு ரொம்ப கட்டியாக இருக்கும். இதை நான் நுணுக்கி வச்சுருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதையும் ஒரு கப்பில் போட்டுக்கலாம். இப்போ இது ஊறுற அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடலாம். இது நாம் சாயந்தரமாக கஸ்டர்ட் செய்கிறதா காலையிலேயே ஊற வச்சிடணும். இப்போ நான் இதை காலையிலேயே ஊற வைக்கிறேன். தண்ணியை ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி நம்ம காலையிலே வச்சிடலாம். இது சாயந்தரம் நம்ம கஸ்டர்ட் செய்யும் போது நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஈவினிங் இப்போ நான் இதை செய்யலாம்னு ஒரு கைப்பிடி அளவு கடல் பாசி எடுத்திருக்கேன். அதை இந்த பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். இப்போ அலசி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் நம்ம ஒரு 1/2 லிட்டருக்கு மேலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிடலாம். பாருங்கள், நான் கொஞ்சோண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்த கடல் பாசியை எவ்வளோ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன்னு. ஊற வைக்கல, வேக வச்சுட்டேன். அடுப்பில் வச்சு வேக வச்சுட்டேன். அடுத்ததாக இப்போ கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் ஒரு கப்பில் 2 ஸ்பூன் போட்டு பால் ஊற்றி நம்ம கரைச்சிக்கிடலாம். பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கிடலாம். இப்போ கரைச்சி வச்சுட்டு அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1/2 லிட்ரு பால் ஊற்றி பால் காய்ச்சலாம். பாருங்கள், கடல் பாசி ஒரு பக்கம் நம்ம வேக வச்சோம், அதுவும் வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு அடுப்பில் நான் பால் சுண்டை வச்சுக்கிட்டு இருக்கேன். பால் பாருங்கள், இப்போ கொதி வர்ற நேரமே நம்ம கரண்டி வச்சு நல்லா பொங்கி வரும்போது கலக்கி விட்டுக்கிடலாம். நான் இந்த பாலுக்கு தேவையான அளவு நல்லா ஒரு கரண்டி அளவு சீனி போடுறேன். சீனி போட்டு நல்லா சீனியை கரைச்சி விட்டுக்கிடலாம். அதே போல் இப்போ கடல் பாசியும் வந்துருச்சு. நல்லா கடல் பாசி வெந்து கரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா பாதியாக வற்றிருச்சு. இப்போ இந்த கடல் பாசிக்கும் நான் சீனி போடுறேன் ஒரு கரண்டி. உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்களும் சீனி போட்டுக்கிடலாம். இதுலேயும் நல்லா கொதித்து சீனியெல்லாம் கரையட்டும். பால்லையும் ஒரு பக்கம் நல்லா சீனியெல்லாம் கரைஞ்சி வேகட்டும். இப்போ சீனியெல்லாம் கரைஞ்சிருச்சு பாலில். நம்ம கடப்பாசியை எடுத்து இதில் வடிகட்டி ஊற்றிக்கிடலாம். சில நேரங்களில் கடப்பாசி லைட்டாக வேகாமல் ஒன்று திப்பியாக நிற்கும். அதனால தான் இப்போ நம்ம இப்படி வடிகட்டி ஊற்றுறது. இப்போ வடிகட்டி பால் கூடைய கடல் பாசியும் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இந்த பாலில் கடல் பாசியும் ஊற்றி இப்போ கஸ்டர்ட் பவுடரும் போட்டதும்
நல்ல திக்னஸாக பால் மாற ஆரம்பிச்சிரும். இப்போ நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் நம்ம ஊற்றி வச்சுக்கிடலாம். இப்போ பவுலில் ஊற்றிட்டு வைக்கிறேன். கடல் பாசி நான் முழுசும் ஊற்றலை, பாதி தான் ஊற்றினேன். மீதி கடல் பாசி வச்சுட்டேன். பாலில் ஊற்றும் போதே பாதி கடப்பாசி தான் ஊற்றினேன். இப்போ ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது மாதுளை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி செவ்வாழைப்பழம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாதுளை ஆப்பிளையும் போட்டுக்கிடலாம். அடுத்து நம்ம வாழைப்பழத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம காலையிலேயே ஊற வச்ச பாதாம் மிஷின் நல்லா ஊறி இருக்குது. அதுலேயும் 2-3 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிடலாம். அடுத்ததாக இது சப்ஜா விதை, அதுவும் நல்லா ஊறி இருக்குது. நாங்கள் எங்கள் பக்கத்து சம்சா வரேன்னு சொல்லுவோம். இதை சப்ஜா விதையும் நல்லா 2-3 ஸ்பூன் எடுத்து நம்ம அந்த பாலில் கலந்து கஸ்டர்டில் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு நீங்கள் வெளியிலையே ஒரு மணி நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அடுத்தது ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஜில்லா போட சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். அடுத்து ஒரு கிண்ணத்தை எடுத்து மீதி இருக்கிற இந்த பால் கஸ்டர்டையும் அதில் கலந்துக்கிடுவோம். இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு மீதி இருக்கிற கடப்பாசியும் இதில் ஊற்றிக்கிடலாம். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்ச மீதி பழங்களையும் போட்டுக்கிடலாம். மீதி இருக்கிற பாதாம் மிஷினு சப்ஜா விதைகளையும் இதில் கலந்துக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நாம் கிளாஸில் ஊற்றி இதை குடிக்கலாம். ஜூஸாகவே ஃப்ரூட் கஸ்டர்டு ஜூஸாகவே குடிக்கலாம். இதையும் கொஞ்சம் நேரம் ஜில்லா போட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு ஜில்லாப்பு வேணாண்டா கொஞ்சம் ஆற வச்சு வெளியிலே ஆற வச்சு குடிச்சிக்கலாம். ஜில்லாப்பு வேணுண்டா லைட்டாக கொஞ்சம் நேரம் லைட் கூலிங்காக ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். இது இந்த மாதிரி குடிக்கணும் பருகிறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து நாம் ஃப்ரிட்ஜரில் வச்ச கஸ்டர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அதையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 1/2 hour தான் வச்சுருப்பேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இஃப்தார் டயத்துலலாம் குழந்தைகளுக்கு கொடுக்க நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.